ஹலோ மக்களே, சிவா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம இந்திராணியோட வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க. அவங்கனால நம்ம அயலியோட பொய் திருமணத்தை பற்றின எல்லா விஷயமும் தெரிய வருது. அவங்க நம்ம அயலியை பார்த்த உடனே, நீ கெட்டியிருக்க தாலி உனக்கு நீயே கெட்டினது தானே அப்படின்னு சொல்லும்போது, நம்ம அயலி என்னதான் அதை மறைச்சி பேசினாலுமே அவங்க விடுற மாதிரி இல்லை. இப்போதைக்கு நம்ம அயலி சிவாவோட திருமணத்தை பற்றின எல்லா உண்மையும் நம்ம இந்திராணி உதய பெருமாளுக்கு கேட்டு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இந்திராணி உதய பெருமாளோட முடிவு என்னவா இருக்க போகுது? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம அயலியும் அர்ச்சனாவை பத்தின எல்லா விஷயமும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தாய் மாமா சம்பத்தோட வீட்டுக்கே போய் பார்க்குறாங்க. அங்கே வீடு பூட்டி இருக்கு. அதை பார்த்து அதிர்ச்சி என்ன நம்ம அயலியும் பக்கத்தில் உள்ளவங்களை விசாரணை பண்ணும்போது, இங்கே தான் என்னோட தாய் மாமா இருந்தாங்க, அவங்கள காணல, எங்கே போயிருப்பாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா தாய் மாமான்னு சொல்கிற, உங்ககிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் போயிட்டாங்களா அப்படி சொன்ன உடனே நம்ம அயலியும் அவங்க அப்படி செய்யக்கூடிய ஆள் கிடையாது, ஆனால் அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படி சொல்லும்போது, அங்கே உள்ளவங்களும் இல்லை எனக்கிட்ட எதுவுமே சொல்லலம்மா, அவன் போய் 2 நாளுக்கு அப்புறமா தான் எனக்கே தெரிஞ்சது எங்கே போயிருக்காங்க என்ன அதுன்னு தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. நம்ம அயலியும் மாமா அப்படி செய்ய மாட்டாங்களே, அதுவும் அம்மா பற்றின ஏதோ ஒரு நியூஸ் வந்த பிறகுதான் இந்த ஒரு செயலை செய்திருக்காங்க, எங்கே போயிருப்பாங்க, நம்மக்கிட்ட கூட ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லலையேன்னு நம்ம ஆயலியும் அவங்களுக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணால் ஃபோனும் கிடைக்க மாட்டேங்குது. ஆயலி அப்படியே குழம்பி போய் நிற்கிறாங்க. எதுக்காக மாமா இப்படி செய்திருப்பாங்க? சரி, எப்படியாவது நம்ம அம்மா பற்றின விஷயத்த தெரிஞ்சவங்க அவங்க தான், அதனால் அவங்கள கண்டுபிடிச்சி அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் பற்றி விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆயலி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே சிவாவும் நம்ம அயலிக்கிட்ட, என்ன அயலி உன்னோட மாமாவை பார்த்தியா என்னாச்சுன்னு கேட்கும்போது அயலியும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டு நம்ம சிவாவும், என்ன சொல்கிற அயலி, உன்னோட மாமா உன்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் இப்படி கிளம்பிட்டாங்களா, என்னால் நம்பவே முடியல, சரி இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது அயலியும், எனக்கு மாமாக்கு மேலே கொஞ்சம் சந்தேகம் இருக்க தான் செய்யுது, அன்றைக்கே மாமாவை ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன், அன்றைக்கி அவங்கள்ட்ட ஏதோ கேட்கும்போது ரொம்பவே பதட்டமாக இருந்தாங்க, அவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வந்தாங்கன்னு தெரியலை, எதுக்கும் அங்கே போய் பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம அயலியும் சிவா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்திராணியோட வீட்டில் ஒரு கெஸ்ட் வராங்க. இதை நம்ம அயலி எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த கெஸ்ட் வந்த உடனே நம்ம இந்திராணியும், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு, சரி நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லிடுறாங்க. இந்திராணியும் நம்ம அயலிக்கிட்ட, நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை நாம தான் நல்லபடியாக உபசரணை பண்ணணும், வா அயலி, சமையல் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அயலியும் எல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறாங்க. அப்படி அந்த பாட்டியை எல்லா சாப்பாடும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அயலியும், சரி இருங்க நான் அப்பளத்தை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டாக அந்த பாட்டி கவனிக்கிறாங்க. அயலியை பார்த்து அயலியோட தாலி செயினை அப்படியே கையில் எடுத்து பார்த்துட்டு, என்னது இது அப்படின்னு கேட்கும்போது, தாலி செயின் தானே அப்படி சொன்ன உடனே அந்த பாட்டியும், எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும், நீ தானே இந்த தாலி செயினை உனக்கு நீயே கெட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட அயலி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க பாட்டி, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லையே, இல்லை எனக்கு நல்லாவே தெரியும், அன்னைக்கு நான் உன்னை கோவிலில் பார்த்தேன், கோவிலில் உனக்கு நீயே இந்த தாலியை போட்டுக்கிட்டதை நான் நல்லா பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அயலி, என்ன சொல்கிறீங்க பாட்டி, என்னை தாலி கட்டின ஹஸ்பண்ட் என்ன பக்கத்துலேயே இருக்காங்க பாருங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்கும்போது பாட்டி அவங்களோட முடிவில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. என்னை எதுக்குமே நீ ஏமாற்றவே முடியாது, எனக்கு நல்லாவே தெரியும், நீ எதுக்காக இப்படி செய்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆயிலியை சரியாக வெளுதெடுக்கிறாங்க. ஆயிலியும், நீங்கள் தப்பாக யாரையாவது பார்த்துருப்பீங்க, நான் எதுக்கு அதெல்லாம் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு என்னதான் சமாளித்தாலும் நம்ம இந்திராணி, உதய பெருமாள், ரித்திகா எல்லாரும் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நம்ம கபிலனோ செல்வநாய்கிட்ட இதை பற்றி தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேனேம்மா அப்படின்னு சொல்லும்போது செல்வநாயகியும், இங்கே நடக்கிறது சரியில்லை கபிலா, ஏற்கனவே நீ இதை பற்றி என்கிட்ட சொன்னல அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்திராணி அப்படியே அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள், அது எப்படி அயலி அவளுக்கே தாலி கட்டுவா அப்படின்னு சொல்லும்போது அந்த பாட்டியும், இல்லை இந்திரா எனக்கு நல்லாவே தெரியும், இந்த பொண்ணை தான் நான் அந்த கோவிலில் பார்த்தேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் கூட அந்த டைமில் யோசனை பண்ணேன், எதுக்கு இந்த பொண்ணு இப்படி ஒரு தாலியை அவளே போட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகத்தை எல்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்பவே முடிவாக பேசும்போது அயலியும் இந்திராணி கிட்ட, இல்லைன்னு இவங்க தப்பாக யோசிக்கிறாங்க, இவங்க தெரியாமல் சொல்லிட்டு இருக்காங்க, வேற யாரையோ பார்த்துட்டு என்னன்னு நினச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம அயலியோ சமாளிக்க பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் சரி நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க, சாப்பிட்ற வழியை பார்ப்போம், சாப்பிட்டுட்டு எதுனாலும் பேசிக்கலாம், நம்ம இந்திராணி அந்த இடத்துல சமாதானப்படுத்தி விடுறாங்க. அப்படி அந்த பாட்டி வெளியில் போனோன்னு நம்ம இந்திராணிக்கு பயங்கர குழப்பமாக இருக்குது. இதை பற்றி தான் நம்ம ஏற்கனவே யோசிச்சிட்டே இருந்தேன், நமக்குள்ளேயும் இந்த சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருந்து பேசாம சிவா அயலிக்கு மறுபடியும் நம்ம கண்ணு முன்னாடி மேரேஜை நடத்திட வேண்டியதான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம இந்திராணிக்கு வந்துட்டு இருக்குது. உதய பெருமாளும் பார்க்கும்போது நம்ம இந்திராணி உதய பெருமாள் கிட்ட,
சித்தப்பா நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். ஏன் நம்ம சிவா அயலிக்கு இந்த திருமணத்தை நடத்தக்கூடாது அப்படி சொல்லும்போது, இந்த வாட்டி செல்வனாகி, கபிலன் எல்லாருமே எதிர்ப்பா நின்ன மாதிரி இல்ல. அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. செல்வனாகியும், "நீ சொல்றது சரிதான் இந்திரா. கண்டிப்பா இவங்களுக்கு மேரேஜ் நடத்தி வைக்கலாமே" அப்படி சொல்லும்போது, இந்திராணியும், "ஆமா நீங்க சொன்னது எல்லாமே சரியா தான் இருக்கு. இந்த வாட்டியாவது நான் சொல்றதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்களே, அது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான். கூடிய சீக்கிரத்துல ஒரு நல்ல நாளா பார்த்து இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் நடத்தணும்" அப்படி சொல்லும்போது, நாம அயலியும் அதுல எதிர்த்து எதுவுமே பேசவே முடியல. அயலியும் சிவாவும் எதுக்கு இப்ப தேவையில்லாத பிரச்சனை அப்படி சொல்லும்போது, இந்திராணியும் செல்வனாகி எல்லாரும் சேர்ந்து நம்ம சிவா அயலிக்கு ஆதரவா இருக்காங்க இந்த விஷயத்துல மட்டும். கபிலனும் நம்ம செல்வனாகிட்ட, ஆமா ஒரு வழியா எப்படியாவது இந்த சிவா அயலி பொய்யா தான் திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நிரூபிச்சே ஆகணும். இந்த வாட்டி அவங்க சரியா மாட்டிட போறாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல ரித்திகாக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கவே மாட்டேங்குது. ரித்திகாவை நம்ம செல்வனாகிட்ட, இங்க என்ன அர்த்தம் நடக்குது? யாரோட சொத்துல யாரோட பணத்தை வச்சு இந்த சிவா அயலிக்கு மறுபடியும் திருமணம் பண்ண பார்க்குறாங்களாம்? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இந்த விஷயத்துல இந்த சிவா அயலியை நம்பவே கூடாதுன்னு. அப்படி இருக்கும்போது ஏன் தான் இப்படிலாம் பண்றாங்களோ அப்படின்னு சொல்லும்போது, செல்வனாகியும், சரி விடு ரித்திகா, இந்திராணி ஒரு முடிவு எடுத்திருக்கா, எதுவும் நடக்கும், அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது, ரித்திகாவுக்கு கொஞ்சம் கூட இதுல விருப்பம் இல்லை. ரித்திகாவும் அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது கேட்ட ஜெமினாவும், என்ன சொல்ற ரித்திகா, அவ தான் ஏற்கனவே ஓடி போய் இப்படி ஒரு மேரேஜ் பண்ணிட்டால, அதுக்கப்புறமா எதுக்கு இவளை போய் இன்னும் பெருசுபடுத்தி உங்க வீட்டு சார்பாட்டு செலவு பண்ணி அவளுக்கு மேரேஜ் நடத்தணுமா? இப்ப யார் அவளுக்கு மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாலாம் அப்படி சொல்லிட்டு சத்தம் போடும்போது, ரித்திகாவும் எல்லாத்துக்குமே காரணமே அந்த இந்திராணி தான். அந்த இந்திராணி சொல்றத தான் எல்லாருமே கேட்குறாங்க. என்ன சொன்னாலுமே இங்க நம்ம வார்த்தைலாம் எடுபடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜமுனா கிட்ட புலம்பி தள்ள ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அயலியும் சிவா கிட்ட, இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லை சீனியர், எப்படியாவது இந்த கேஸை சீக்கிரத்துல முடிக்கலான்னு பார்த்தா இங்க எல்லாமே தலைகீழா மாறி இருக்கு. இந்திராணி அன்னைக்கு ஏற்கனவே நம்ம மேல நல்ல டவுட் இருந்துச்சு, இப்போ அது கன்ஃபார்ம் ஆயிட்டு. இவங்க நம்ம மேரேஜ் நடத்துற வரைக்கும் இவங்க ஓய மாட்டாங்க போல, எப்படியாவது சமாளிக்கலான்னு பார்த்தா எதுவுமே பண்ண முடியல. இந்த வாட்டி செல்வனாயி கபிலனும் சேர்ந்து எப்படியாவது இந்த மேரேஜ் நடத்துறதுல ரொம்பவே உறுதியாவே இருக்காங்களே அப்படி சொல்லும்போது, சிவாவும் ஆமா இல்லையா அதை தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், இப்போ என்ன செய்யறது அப்படி சொல்லும்போது, எப்படியாவது இந்த கேஸை சீக்கிரமா முடிக்கணும், அந்த வழியை தான் பார்க்கணும், வேற வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கபிலனும் அவங்க அம்மா கிட்ட அம்மா நம்ம நினைச்ச மாதிரி நடந்துச்சு, இதை தான் நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன், அந்த ஆயலியும் சிவாவும் ஏதோ ஒரு நாடகம் ஆடி தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க, கண்டிப்பாக இந்த வாட்டி நம்ம பிடியிலேருந்து அவங்க தப்பிக்கவே முடியாது, அவங்க மட்டும் பொய்யா தான் மேரேஜ் பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா ஃப்ராடு வேலை விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுன்னா எப்படியும் அக்கா பயங்கரமாக கோபப்பட போகிறா, அதை வச்சு எப்படியாவது இவங்களை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கபிலனும் செல்வனாகிய ஒரு திட்டத்தை போடுறாங்கன்னே சொல்லலாம். ஆனால் நம்ம இந்திராணியும் உதய பெருமாளும் அவங்க முடிவில் உறுதியாகவே இருக்காங்க. சிவாவுக்கும் அயலிக்கும் சீக்கிரத்தில் திருமணம் நடந்ததுக்கான எல்லா வேலைகளும் பார்க்க போகிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம அயலியோட அப்பாவுக்கு எல்லா உண்மையே தெரிய வருதுன்னே சொல்லலாம். இனி அயலி இந்த இக்கட்டான சுச்சுவேஷனை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம்.